ஈவெண்ட்ஸ் கூட நான் போகாமல் தான் இருக்கேன். ஆனாலும் ஏதாச்சும் ஒன்று இது பண்ணி, ஆனால் இந்த டைமில் ரொம்ப மன உளைச்சலாகிட்டாங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அரெஸ்ட் ஆக போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் வாய்ஸ் அவுட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. அது ஒரு 4-5 நாளா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களின் ரசிகன் மணி அவரோட லீக் வீடியோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்குன்னு சொல்லி மீம்ஸா இருக்கட்டும், அப்ப நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றதா இருக்கட்டும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தவறாகவும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு, அவரோட சேனலே சொல்லியிருக்காரு. ஸோ ரசிகர்களின் ரசிகன் மணி இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச இப்போ ரீசெண்ட் டேஸா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ அவர் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் காலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி செலிபிரிட்டி அந்த மாதிரி எல்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, இல்ல இனிமே நான் வந்து இந்த மாதிரி காலேஜுக்கு இன்வைட் பண்ண கூட நான் போக மாட்டேன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரால் அவரோட ஃபேன்ஸுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வந்து அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராரு. ஸோ அப்படி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போதோ இப்போ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட லீக்டு வீடியோ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் கிட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான எண்ணத்துல பேசினதாகவும் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வந்து வெளியே அவுட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் எதிர்த்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மண்டே அன்னைக்கு, ஸோ மேபி நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்டிபிகேட், அதாவது அந்த வீடியோவோட உண்மைத்தன்மை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது என்ன நடந்துச்சு, அதாவது அவர் இப்படி பண்றாங்க, யார் இப்படி பண்ணாங்க, ஸோ ரசிகர்களின் ரசிகன் மணி இருக்காருல்ல அவர் எப்படி இதுல மாட்டினாரு, ஸோ அவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு, ஸோ அவர்கிட்ட நாமளும் கொஞ்சம் பேசியிருந்தோம். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். அண்ட் இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து பர்சனலா சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட் பண்ண போறது கிடையாது. பட் கண்டிப்பா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவர் மனசை கஷ்டப்படுத்திக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அவரும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அதை பார்த்தவங்க, ஸோ உங்களுக்கு கிளியரா புரியலன்னா கண்டிப்பா இதுல கூட கொஞ்சம் என்ன நடந்துச்சு, உண்மையிலும் இன்ஸ்டன்ட் என்னதான் நடந்துச்சு, அது எங்க நடந்துச்சு எப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கிளியரா நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப மட்டும் தான் உண்மையாலுமே அவர் மேல தப்பு இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி வந்து போட்டிருக்கோம். ஸோ அவர் தப்பு பண்ணாருன்னா கண்டிப்பா தப்பு தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பார்க்காதவங்க நம்ம சேனல் செக் பண்ண கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ ரசிகர்களின் ரசிகன் மணி அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு செலிபிரிட்டி. ஏன் அப்படின்னா அவர் பண்ற ரீல்ஸா இருக்கட்டும், அவர் பண்ற கண்டென்ட்டா இருக்கட்டும், இப்போ ஷார்ட் பிலிப்ஸ் எல்லாம் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரசிக்கும்படியா இருக்கும். ஏன்னா ஸோ அதை தாண்டி அவருக்கு பர்சனலா நிறைய பிரச்சனை இருந்துச்சுல, அதெல்லாம் விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவரை ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள் இழுத்துட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையான்றதை பத்தி அவர்கிட்ட நாங்க பேசணும். அவர்கிட்ட மெசேஜ் பண்ணோம். அதுக்கு வந்து அவரும் பதில் சொல்லியிருந்தாரு. ஸோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லும் போது, ப்ரோ நீங்க எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு சப்போர்ட் பண்ண தேவையில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாரும் ஏதோ பேசுறாங்க, ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள அவ்வளவு ஃபீலிங்ஸ் இருந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா எந்த ஒரு மனுஷனும் வந்து பாத்தீங்கன்னா தன்னப்பால இந்த மாதிரி இல்ல உங்களுக்கு என்ன தோணுமோ சொல்லிட்டு போங்க, எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு மனவலி இருக்கு, அந்த அளவுக்கு அது அடிபட்டதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காம நார்மலா என்ன தோணுதோ சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இன்சிடென்ட், அதாவது அந்த வீடியோ கால்னு சொல்றாங்கல்ல, அந்த வீடியோ கால்ல யார் பேசினாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கிளியரா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்டிருந்தோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்திருந்தாரு. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல முதல்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நான் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த வீடியோக்கள் வரும்போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு தான் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அந்த வீடியோக்கள் வரும்போது நான் வந்து ஒரு காலேஜ் ஈவெண்ட்ல இருந்தேன். ஸோ ஈவெண்ட்ல நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். ஸோ அப்பதான் அந்த கால் வந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ கால்ல ஃபார்மல் ட்ரெஸ்ன்னு சொல்றீங்க, பட் ஏன் ஸ்மைல் பண்ணிட்டு ஃபேஸை காட்டுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த மாதிரி கால்ஸ் வரது சகஜம், நிறைய கால்ஸ் வருது ப்ரோ, அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து பழகிடுச்சு, ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயங்கள் பிடிக்காது, அதனால வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் பக்கத்துல இருந்துட்டு சொன்னாரு, இல்ல ஃபேஸ் காட்டுன்னு சொல்லு மச்சான், ஃபேஸை காட்ட சொல்லு, அவன் காட்ட சொல்லி சொன்னா உடனே அவன் காலை கட் பண்ணிடுவாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவன் காலம் கட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கேட்டது, அந்த வீடியோ கால் எந்த ஆப்ல இருந்து வந்துச்சு, அதாவது நீங்க இன்ஸ்டாகிராமா இல்ல வாட்ஸ்அப்பா அந்த மாதிரி சொல்லி கேட்டேன். அது என்ன சொன்னார்னா, அது ஒரு ஸ்னாப்னு ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு, மேபி ஸ்னாப் சாட் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ல ஒரு கால் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அந்த வீடியோ கால் எந்த மாசத்துல வந்துச்சு, எப்ப வந்துச்சுன்னு நான் கேட்டிருந்தேன். அவர் சொன்னாரு, இல்ல ப்ரோ இந்த வீடியோ கால் வந்து ஆகஸ்ட் இல்ல அந்த செப்டம்பர் நவம்பர் அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எக்ஸாக்டா அவருக்கு டேட் தெரியல. ஸோ அவர் சொன்னதை வந்து பார்க்கும்போது அந்த வீடியோ பழைய வீடியோன்றது வந்து கிளியரா புரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு வீடியோ கால், அதாவது இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆச்சு, ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா பெருசா பூம் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பேசியிருப்பாரு, அப்படியே இந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா திட்டின மாதிரி இருக்கும், அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து பூம் ஆகல. பட் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதே வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி அவரோட வீடியோவை, அதாவது வேற மாதிரி வந்து மார்பிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ லீக் பண்ணிருக்காங்க. ஸோ
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட அந்த ஒரு வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் காசு கேட்டிருக்காங்க. சோ நீ காசை கொடுத்தீங்கன்னா நான் வந்து அந்த வீடியோ லீக் பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் மணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல நீங்க லீக் கூட பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, எங்கிட்ட அமௌண்ட்லாம் தர மாட்டேன், அமௌண்ட் அந்த மாதிரி வேலை எனக்கு ஆகாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வீடியோ லீக் பண்ணிட்டாங்க எப்ப 6 மாசத்துக்கு முன்னாடியே. ஆனா அப்பெல்லாம் பூம் ஆகல. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சோ வீடியோ பார்க்கும்போது எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா இப்ப அந்த வீடியோவை பக்காவா எடிட் பண்ணி மணி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. மணி ப்ரோ கிளைம் பண்றாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத இப்ப அந்த சைபர் கிரிமினல் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல, அதுதான் டிசைட் பண்ணும். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனினா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துட்டேன், சோ என் மேல அந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சோ ஒருவேளை உண்மையில அந்த வீடியோ அவர் பேசியிருந்தார் அப்படின்னா அவர் ஏன் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதை நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் ஃபார்மல் ட்ரெஸ்ல ஒரு ஈவெண்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரி கால் வரும்போது அவர் எப்படி சோ இந்த அளவுக்கு பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? லாஸ்ட் ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தேன்னா, அந்த வீடியோ கால் பண்ணும்போது நீங்க யார் கூட இருந்தீங்க ப்ரோன்னு கேட்டிருந்தா, அவர் கூட அவர் ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து அவர் சொல்ல விரும்பல. ஏன்னா ஆல்ரெடி இவரே வந்து பாத்தீங்கன்னா மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காரு. இவரே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்டோரி போட்டிருந்தாரு. சோ அடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் வச்சு அனுப்புறாங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தாரு ஸ்டோரியில. சோ எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது, அந்த அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன் இப்படி வந்து ஒரு பொத்து இது பண்றாங்கன்னு தெரியல. சோ அந்த வீடியோ பத்தி அந்த கனி சிஸ்டர், அதாவது மணி ப்ரோ இருக்கல அவரோட வைஃப், அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க வைஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோ இந்த வீடியோல இருக்கிறது என் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதா வந்து மணி ப்ரோவும் சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட என்ன வன்மம், ஏன் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேரு நியூஸ் சேனல் ஆகட்டும், அப்புறம் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் அவர் வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்கன்னு தெரியல. அவர் வந்து பேசின வரைக்கும் இது வரைக்கும் நான் வந்து எனக்கு அவரை பத்தி எந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. இருந்தாலுமே கூட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். சோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சேனல்ல அவரை பத்தி நெகட்டிவா போட்டிருக்கேன். நெகட்டிவ்னா என்ன நடந்துச்சு அதான் போட்டிருக்கேன். அதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்ளை பண்ணிட்டு போவாரு. சோ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு மனுஷனை அது இந்த அளவுக்கு ஒரு வளர்ந்து வரான், ஏதோ ஒரு மூலையில இருந்து வளர்ந்து வரான், அவனை வந்து பாத்தீங்கன்னா இப்படி போட்டு அடக்கணுமான்றது தான் எனக்கு தெரியல. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவங்க ஒய்ஃபும் சொல்றாங்க இந்த வீடியோல இருக்கிறது என் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு. அவரும் சொல்றாரு இந்த வீடியோ நான் பண்ணவே இல்லை, அதாவது அந்த வீடியோ நான் பண்ணல, அந்த மாதிரி ஆப்போசிட்ல தான் அந்த கால் வந்துச்சு, நான் அட்டன் பண்ணது மட்டும் என் தப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சிரிச்சுட்டே பேச காட்டுன்னு சொல்லி பார்த்து அதுதான் தப்புன்னு சொல்றாங்க. சோ என் தப்பு ரைட் இதெல்லாம் தாண்டி எனக்கு லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா, அது அவருக்கு வந்த வீடியோ காலு சரிங்களா, அந்த வீடியோ கால அந்த பொண்ணு ஆப்போசிட்ல அந்த பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாம இருந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவர் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்காரு. ஸோ இது ஒரு தனிப்பட்ட விருப்பம், அதாவது ஒரு பிரைவேசியான ஒரு மேட்டரை எடுத்து இன்னைக்கு பப்ளிக்ல போடுறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சில சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் இருக்கட்டும் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா தப்பா பேசுறாங்க. ஸோ இப்படி எல்லாம் பண்ணிட்டான் அப்பெல்லாம் பண்ணிட்டான்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இதுல என்ன தப்பு இருக்கு? அவரோட தனிப்பட்ட விருப்பம் தானே. இதை வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு நாம யாரு? அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அட்டன் பண்ண அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட்ல இருந்தா நமக்கு தெரியாது. ஆனா இருந்தாலுமே கூட அவர் சொல்றது இல்ல, நான் வந்து ஒரு ஈவெண்ட்ல இருந்தேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ண வாய்ப்பு கிடையாதுன்றது மாதிரி நமக்கே தெரியும். ஏன்னா ஒரு ஈவெண்ட்ல எத்தனை பேர் சுத்தி இருப்பாங்க, அந்த இடத்துல போய் எவனா வந்து பேசுவான் அப்படின்றது நமக்கே தெரியும். சோ அவர் சொல்றது கிளைம் பண்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்காம நிறைய சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல இருக்க வெறுப்புல கொட்டி தீத்துட்டு இருக்காங்க. பாவம் அந்த மனுஷன். உண்மை சொல்லணும்னா அவங்க அம்மானாலதான், அதாவது அவங்க அம்மா பண்ண சப்போர்ட், அதாவது அவங்க அம்மா வந்து ஒன்னும் பிரச்சனை பாத்துக்கலான்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த மனுஷன் நீங்க நடந்துட்டு இருக்கா அப்படி வெளியே. சோ அவரும் வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த வீடியோட உண்மைத்தன்மை வெளியே வந்துச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். சோ இப்ப வரைக்குமே நம்ம பார்த்த வரைக்குமே மணி ப்ரோ மேல தப்பு இருக்கா இல்லையான்றதை தாண்டி இது அவரோட பர்சனல், இதுல யாருமே தலையிட முடியாது. ஈவன் அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த வீடியோவை நாம் எடுத்து இந்த அளவுக்கு மீம்ஸா இருக்கட்டும், அப்புறம் ட்விட்டரு, ஃபேஸ்புக் இதெல்லாம் போட்டு அந்த அளவுக்கு அவர் ட்ரோல் பண்ற அவசியமே இல்லை. ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கே எந்த ஒரு கூச்சமும் இல்லாம அவர் கால் பண்ணிக்காரு. இவர் அட்டன் பண்ணி அந்த ஃபேஸை காட்டின ஒரு ரியாக்ஷன் கொடுத்துற பாத்தீங்களா, அதுதான் தப்பு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம இருந்தா பெட்டரா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு கமெண்ட்டுக்குமே அவர் ப்ராப்பரா ரிப்ளை பண்ணக்கூடிய ஆளு. ஸோ நாமளே ஒரு இது வீடியோ போட்டா கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஏதாவது வந்து என் மனசு உறுத்துச்சுன்னா அதை கண்டிப்பா நான் கேட்க மாட்டேன், அதை பத்தி கேட்டு எனக்கு கிளியர் பண்ண முடியும், எனக்கு வந்து தூக்கமே வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷனை ஏதோ வளர்ந்து வரான்னு ஏதோ ஒரு மூலையில இருந்து மேல வராங்க, ஆனா அதுக்குள்ள வந்து போட்டு இப்படி மீம்ஸ் அப்புறம் இதெல்லாம் போட்டு பெரட்டுறதுல நியாயமே இல்லை. ஏன்னா இதை வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பம், அந்த வீடியோக்களை பேசுறது பேசாம இருக்கிறது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கும்போது ஸோ அதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம அவரை பத்தி வீடியோல வந்து பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்டயே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாரு. ஸோ அது எல்லாத்தையும் நான் சொல்லல,
அதாவது ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா அவர் வந்து ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருப்பாங்க மேபி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் அதெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாமளும் வந்து பாத்தீங்கன்னா டீசென்ட்டா அவர் சொன்ன இன்ஃபர்மேஷனோட, அதாவது அதெல்லாம் நம்ம பர்சனல் வச்சுக்கிட்டு மற்றபடி அதாவது அவரு வீடியோல என்ன சொல்லியிருக்காரோ அவர் என்ன சொல்ல நினைக்கிறோம் அதை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தப்பா பேசுறாங்க. ஸோ எனிவே இது அவரோட அந்த வீடியோக்கள், அந்த லீக்கான வீடியோக்கள் இருக்கட்டுமே, எது வேணா இருக்கட்டுமே, அதை அவர் பேசினாலும் சரி பேசலாலும் சரி, ஆனா அவர் பேசல. ஸோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட பர்சனல், அவரோட தனிப்பட்ட விருப்பம். அதை பத்தி ஏன் இப்படி பேசினாரு, எதுக்கு இப்படி பேசினாரு, அவர் அப்படி பேசிருக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா ஒரே ஒரு லைன்ல சொல்லணும்னா, அந்த வீடியோக்கள்ல அவர் பேசியிருந்தாலும் பேசலாலும் சரி, அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அவர் பண்ற வீடியோஸா இருக்கட்டும், அப்புறம் இந்த லீக்கான வீடியோஸ் இருக்கட்டும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணலன்னா கூட ப்ரோ அவர் மணி அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா அவருமே ரிப்ளை பண்ணுவாரு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்ற மறக்காம கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்மள யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பாய்.